எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதாவதுங்க காஞ்சிபுரத்தில் தலைவர் விஜய் அவர்கள் அவருடைய தேர்தல் அறிக்கையில் ஒரு 12 வாக்குறுதிகள் இப்போ நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய வாக்குறுதிகள் சொன்னாங்க. இதை சீமான், அதாவது நாங்கள் தான் அறிவு சார்ந்த பிள்ளைகள், எங்கள் இறந்த அறிவு சார்ந்த பிள்ளைகள் சொல்லக்கூடிய சீமான் அவர்கள் படுகேவலமாக அவருடைய மேடையில் என்ன பேசுகிறாருன்னா, கார் வாங்கி தருவேன், காருக்கு டீசல் ஒப்பனை வாங்கி தருவார் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் மீது கடுமையாக விமர்சனம் வச்சார். நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் கார் வாங்கினீங்க, உங்கள் காருக்கு உங்கள் ஒப்பந்தம் டீசல் வாங்கி கொடுக்குறாரா, இல்லை நீங்கள் டீசல் வாங்கி ஊற்றுறீங்களா? விஜய் அவர்கள் என்ன சொன்னார், என்ன பேசுனாருங்கிறத கூட முழுசாக தெரிஞ்சுட்டு பேச தெரியாத நீங்களா எப்படிங்க தலைவராக இருக்கீங்க? உங்களுக்குலாம் அறிவு இருக்கா? விஜய் அவர்கள் கூட்டம் மட்டும்தான் தற்கொலைகள் கூட்டமா? நீங்க மட்டமான கேடுகட்ட தற்கொலை கூட்டம். ஏன் சொல்றேன்னு கேளுங்களேன். அதாவது விஜய் அவர்கள் நான் வீடுக்கு ஒவ்வொருத்தருக்கும் கார் வாங்கி தருவேன்னு நான் சொல்லலை. அவர் சொன்ன தேர்தல் வாக்குறுதியை நான் சொல்ற கேட்டுக்குங்க. எல்லாருக்கும் நிரந்தர வீடு, வீட்டுக்கு ஒரு மோட்டார் சைக்கிள், ஒவ்வொரு வீட்டிலும் கார், ஒவ்வொருவரும் குறைந்தது பட்டப்படிப்பு படிச்சிருக்கணும், வீட்டில் ஒருவருக்கு நிரந்தர வருமானம், அதற்கான வேலை வாய்ப்பு, அதற்கு தகுந்தபடி கல்வி சீர்திருத்தம், அரசு மருத்துவமனையை நம்பி செல்லும் வகையில் தரம் உயர்த்தப்படும், பருவமழையில் எதுவும் பாதிக்காமல் இருக்க ஏற்பாடு, மீனவர்கள், நெசவாளர்கள், தொழிலாளர்கள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் என அனைவரிடமும் கருத்து கேட்டு பாதுகாப்பு வளர்ச்சி திட்டங்கள் செயல்படுத்தப்படும், தொழில் வளர்ச்சியில் கவனம் இருக்கும், சட்டம் ஒழுங்கு கண்டிப்புடன் இருக்கும். இதுதாங்க சொன்னாரு. இதுல இவங்க விஜய் அவர்கள் சொன்ன வாக்குறுதியை எல்லாத்தையும் விட்டுட்டாங்க. ஒவ்வொருத்தருக்கு கார் தரேன்னு சொன்னாரே, அது எப்படி சாத்தியமாகுமா? அதாவது மரமண்டைகளுக்கு எல்லாம் நான் என்ன சொல்லிக்கிறேன்னா, சீமான் போன்ற மரமண்டைகளுக்கு என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, விஜய் அவர்கள் சொன்னது ஒரு குடும்பத்துடைய வருமானத்தை உயர்த்தினாத்தான் ஒரு குடும்பம் உயரும். ஒரு குடும்பம் நல்லா இருந்துச்சுன்னா ஒரு தெரு நல்லா இருக்கும், ஒரு தெரு நல்லா இருந்துச்சுன்னா ஒரு ஊர் நல்லா இருக்கும், ஒரு ஊர் நல்லா இருந்துச்சுன்னா ஒரு மாவட்டம் நல்லா இருக்கும், ஒரு மாவட்டம் நல்லா இருந்துச்சுன்னா ஒரு மாநிலம் நல்லா இருக்கும். இதைத்தான் அவர் என்ன சொன்னார்னா, இண்டஸ்ட்ரியில நிறைய உள்ள கொண்டு மக்களுக்கு வருமானம் வர்றதை ஏற்பாடு பண்ணி கொடுத்தோம்னா அவங்களுடைய வருமானத்துல கார் எடுக்க முடியும் அப்படிங்கிறத சொன்னாரு. இப்போ உங்களுக்கு மண்டையில ஏறுதா? சீமான் அவர்கள் விமர்சனம் வைக்கிறது நான் தப்புன்னு சொல்லல, மற்றவங்க என்ன பேசியிருக்காங்கிறத தெரிஞ்சுட்டு விமர்சனம் பண்ணது சீமான் அவருக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன்.